வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைவர் 174 மற்றும் கமலஹாசன் அவர்களுடைய 238வது திரைப்படம். அந்த ரெண்டு படத்தையும் ஒன்றா நினச்சி பண்ணுற மாதிரியான ஒரு படம், ஒரு காம்போ, ஓகேங்களா? அந்த திரைப்படத்துக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதற்கான ஒரு ப்ரோமோ ஷூட் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க பார்த்திங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது பார்த்திங்கன்னா தற்போது நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படிங்கிற சொல்லப்படுது. சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ராஜீவ் மேனன் அவர் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான். சூப்பர் ஸ்டார் அண்ட் அனிருத் அவருடைய காம்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது அனிருத் அவர் தான். ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் அதான் நேசம் அவர் தான் பண்ணுறாரு. படத்தோட டைரக்டர் நெல்சன் அவர் தான். ஜெயிலர் 2 திரைப்படத்தை இயக்கிட்டு அவர் தான். இப்போது தலைவர் 174 திரைப்படத்தையும் இயக்க போகிறாரு. பட் அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ மாதிரி ரெடி பண்ணி இது பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் இடம் பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு நியூஸ் தான் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா காமிக்கல் அண்ட் ஒரு கமர்ஷியலில் ஒரு ஆக்ஷனோட பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ மாதிரி இருக்கும். அதாவது காமிக்கல் அண்ட் ப்ரோமோ சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தலைவர் 174 ப்ரோமோ வரப்போகுதுங்க. பட் ஷூட் இன்றைக்கி நடக்குது. அது எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரிய வரல. ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எடிட்டிங் பேட்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கூடிய விரைவில் ஒரு நல்ல டேட்டை அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது எப்போன்னு தெரிய வரும்போது அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பா, இது எப்படி நடக்கிறதுலேயே பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.